உங்க பிஸி ஸ்கெடியூல்ல இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ண போறாங்க. இந்த ஷோ பண்ணப்ப நாங்க பிஸி ஷெட்யூல்ல. ஆமா கண்டிப்பா இருந்திருக்கும். கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா பிரேம்ஜி? மாட்டேன். போய்ப்பா. இந்த மாதிரி மூஞ்ச பார்த்தா சிங்கிளா தான் இருக்கணும். பிரேம்ஜி ப்ரோ நீங்க சொல்லுங்க. சோ உங்களுக்கு வருத்தமா இருக்கா? நம்ம அண்ணன் வேற இருக்க மாட்டாரு நம்ம ஷோல. அண்ணன் இல்லாம எப்படி நம்மள இது பண்ணுவாங்க? அண்ணன் இல்லன்னா 3 தங்கச்சிங்க இருந்தாங்கல்ல அவருக்கு அங்க ஷோல. அதனால வந்து நான் பண்ண ஒரே பிளான் என்னன்னா டக்குன்னு சிரிச்சுட்டு சீக்கிரம் வெளில வந்துருவோம். ஏன்னா அதுக்காக காசு கம்மி பண்ண போறது இல்ல. இத்தனை அவருக்கு இவ்வளவு காசு எல்லாம் இல்ல. அவர் கணக்கெல்லாம் பேசல. சதீஷ் ஐயோ நான் ஆம்பளை தானே. ஆமா யாருக்கு தெரியும்? பாக்குறியா? இல்ல வேண்டாம். இதுல சொல்றீங்களா சிரிச்ச வாயினா? அப்ப பவர் ஸ்டார் என்னன்னு சொல்லுவீங்க? ஆமா தானே. பவர் ஸ்டார் பொம்பளை விஷயத்துல ஆடுறாரே. ஒரு ஃபேமிலியில ஒரு 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 தலைவன் எப்படி இருப்பாரு? ஒரு ஃபேமிலியில அந்த மாதிரி தான் வழிநடத்தி கொண்டு போனாரு. சிரிக்க வைக்கலாம் ஆனா சிரிக்க கூடாது. இல்லைங்க, எனக்கு 2 கண்ணுல ஒரு கண்ணை கொத்து சொன்னாங்க. சரி யார் வாயின்னு வச்சுங்க. வாய் ஒண்ணுதானே, கண்ணா மானா? என் வாயில ஏதாவது வந்துங்க. அது போடவே முடியாது. போட்டா ஒண்ணு வந்து ஆபீஸ்ல இருக்க பாதி கண்ணாடி உடைஞ்சிருக்கும். அதுக்குதான் கேட்டேன். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வல்லம், தஞ்சாவூர். Admissions open for architecture, engineering, arts and science, management, education. Think, innovate, transform. வணக்கம் மூவருக்கும் வணக்கம். வணக்கம். சோ நல்லா இருக்கீங்களா? 3 பேரும் எப்படி இருக்கீங்க? தனித்தனியா தெரியுறீங்க ப்ரோ. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. சூப்பர் ப்ரோ. பிரேம்ஜி ப்ரோ வணக்கம். உங்களுக்கும் கார்ல எங்கயோ அழகா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அழகா இங்க ஏன் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? கண்ணாடி எல்லாம் போட்டு சூப்பர். அவருக்கு பொறாம போல உங்களுக்கு சதீஷ் சார் இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஷோ எப்ப நடத்துனாங்க, எப்ப இது ஷூட்டிங் எல்லாம் முடிச்சாங்க, திடீர்னு சடார்னு ட்ரெய்லரோட பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. அது இல்லாம அதுல வைக்கிற ரூல்ஸ் வந்து இன்னும் ஷாக்கா இருந்துச்சு. விளையாட்டுக்கு சொல்லுவாங்கல்ல, கலைஞனுக்கு தேவை வந்து தங்க தட்டோ வெள்ளி தட்டோ இல்ல, கை தட்டு, பாராட்டு, சிரிப்பு எல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லா விஷயத்த தாண்டி என்ன வேணா பண்ணுங்க, சிரிக்க கூடாது. இப்ப எப்படின்னு தெரியல, கோடி லட்சங்கள்ல இருந்து எப்படியோ நீங்க ஆல்ரெடி கோடிகளுக்கு போயிட்டீங்க எல்லாருமே, ரசிகர்களாவும் சரி சம்பளமாவும் சரின்னு வைக்கலாமே. இருந்தாலும் எப்படி இருந்துச்சு இந்த ஷோக்கு முதல்ல இன்வைட் பண்ணும் போது? ஒருத்தரா சொல்லாமே. நீ எப்படிங்க இது உனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்களா போன வாரமே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், கேள்வி கேட்கணும்ட்டு? இல்லையே, காலையில தான் சொன்னாங்க. சரி இல்ல இவ்வளவு தூரம் லென்த்தா பேசி அழகா கொண்டு போறிய. தேங்க்யூ. சொல்லுங்க ப்ரோ. அப்ப நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க பிரதர். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ஒரு கால் வருது இந்த மாதிரி உங்க பிஸி ஸ்கெடியூல்ல இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ண போறாங்க, எப்படி? இந்த ஷோ பண்ணப்ப நாங்க பிஸி ஷெட்யூல்ல. ஆமா கண்டிப்பா இருந்திருக்கும். மேபி அவர் ஒரு டாக்டராவோ ஆம்புலன்ஸ் டிரைவராவோ இருந்திருந்தா வேணா அப்ப பிஸியா இருந்திருக்கலாம். ஆமா. ஓகே, அவரு மாஸ்க் பண்றவரு, சானிடைசர் பண்றவரு. ஓகே சரி சொல்லுங்க பிரதர். அப்படியே ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். புகழ் ப்ரோ நீங்க. ஹலோ, என்ன ஷோ? அமேசிங். சரி. இல்ல இப்போ லாக்டவுன்லயும் கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன். சரி ஓகே மேடம், நான் ஒத்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம். வர மேடம் நான் வந்துடுறேன் மேடம். பேமெண்ட் கேட்டோன்னு சரி வரேன்ட்டாங்க. ஓகே, அந்த டைம்ல அந்த நிலைமையில தான் இருந்தீங்க. இல்ல அந்த நேரம் நான் மட்டும் இல்லையா, உலகமே அப்படிதான் இருந்தது. ஓகே இப்போ அப்படிதான் இருக்கும். அது என்ன அதுல எல்லாம் ஒரு பெரிய சேஞ்ச் எல்லாம். ஓகே, சோ பிரேம்ஜி ப்ரோ நீங்க சொல்லுங்க. சோ உங்களுக்கு வருத்தமா இருக்கா? நம்ம அண்ணன் வேற இருக்க மாட்டாரு நம்ம ஷோல. அண்ணன் இல்லாம எப்படி நம்மள இது பண்ணுவாங்க? என்னங்கய்யா இப்படி போயிட்டீங்க? கிட்டத்தட்ட 6 மாசம் வெட்டியா இருந்துட்டோம். அண்ணன் இல்லன்னா 3 தங்கச்சிங்க இருந்தாங்கல்ல அவருக்கு அங்க ஷோல. அதனால வந்து தங்கச்சி. ஆமா, எங்க அவரை எப்பதாங்க கல்யாணம் பண்ண முடியுங்க? பாக்குற எல்லாரும் தங்கச்சி. ஐயா க்ளோஸ் பிரதர். இப்ப உள்ளே தான் பண்ணுவாங்களா? யார வந்தாலும் உங்களை தங்கச்சின்னு செட் பண்ணி விட்டுறாங்களே? இல்லங்க, அவங்களே வந்து கூப்பிடுவாங்க. அவங்களே கூப்பிடுறாங்க. ஆனா பவர் ஸ்டாரே அண்ணன் கூப்பிடுறாருன்னா பாத்துங்க அப்ப என்ன வயசு. சரி ஓகே சதீஷ் ப்ரோ நீங்க சொல்லிடுங்க. சோ உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கலாம். ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சின்ன திரை, அதுக்கப்புறம் ஓடிடி, அதுக்கப்புறம் இதுல முகம் காட்டிட்டு பெரிய திரைன்னுவாங்க. சோ நீங்க எப்படி இருந்துச்சு தியேட்டர்ல இருந்து அப்படியே இப்போ வித்தியாச சினிமால இருந்து திரும்ப அதான் ப்ரோ அவர் சொன்ன போனை வச்சு சொன்ன அதே விஷயம் தான் நான் சாதாரணமாவே சொல்லிடுறேன். பேமெண்ட்னாங்க சூப்பரா இருந்தது. பிளஸ் இன்னொன்னு இதெல்லாம் தாண்டி முக்கியமா சொல்லணும்னா அமேசானோட கான்டாக்ட்ன்றது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நிச்சயமா இன்னைக்கு சினிமாவுக்கு அமேசானோட பங்களிப்பு மிகப்பெரிதாக இருக்கு. ஏன்னா நிறைய படங்களை வாங்கி நல்ல இதுக்கு வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. நமக்கும் ஃபியூச்சர்ல இல்ல எப்பவுமே நிச்சயமா பெரிய யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. சோ அமேசானுக்குள்ள நம்ம வந்து ஒரு வலது காலை எடுத்து வைப்பது இந்த மாதிரி ஒரு ஷோ மூலமா போகும்போது இன்னும் நல்லா இருக்கும்ன்றது ஆஃபர் எதனா கொடுப்பாங்களா அமேசான்? இது மாதிரி பண்ணா வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு பொருட்கள் வாங்கினா உங்களுக்கு இது மாதிரி ஆஃபர்? ஏங்க காசு இவ்வளவு குத்துறாங்க, இன்னும் ஆஃபர் வேற கொடுப்பாங்களா? அவ்வளவுதான். இதை வச்சுட்டு சந்தோஷம். ஒரு டைட்டில் பல கோடி சம்பளம் வாங்கிய சதீஷ், இதற்கு மேலும் காசு தேவையில்லை. ரைட்டு.
ஓகே பிரேம்ஜி சொல்லுங்க ப்ரோ. சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு முதல்ல இந்த ஒரு விஷயம் அப்ரோச் பண்றாங்க? சோ டைரக்டா ஒரு சினிமா ஃபேமிலில இருந்து ஓகே ஒரு ஓடிடில அது ஒரு வித்தியாசமான ஒரு ஷோ விவேக் சார் ஹோஸ்ட் பண்றாரு. அங்க நம்மளுக்கு எப்படி காமெடின்ற ஒரு விஷயம், சோ நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க இத? எனக்கு ஒண்ணும் இல்ல, ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷோ பண்ணலாம்னு கூப்பிட்டுருந்தாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்ணதுதான். இது வரைக்கும் ஷோ எல்லாம் பண்ணதில்லை நானு. ஸோ ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி நல்லா சந்தோஷமா எல்லாம் தெரிஞ்சவங்க இருந்தாங்க. சிவா வேற ஹோஸ்ட், விவேக் சார் வேற, ஆல் ஃபேவரட்ஸ்லாம் ஒன்னா. ஸோ அப்படியே ஒரு ஹாலிடே மாதிரி ஜாலியா அப்படியே போயிட்டு ஒரு 1 வீக் பாம்பேல என்ஜாய் பண்ணிட்டு அப்படி நண்பர்களோட ஜாலியா இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற பிளான் தான். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இப்போ எங்களுக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் ஹார்த்தி கணேஷ் எல்லாம் இருக்கும் போது எங்களுக்கு கிட்டத்தட்ட பிக் பாஸ் மாதிரியே நாங்க நினைச்சிட்டோம். பார்க்கும்போது இத்தனை 28 கேமரா வைக்கிறாங்க இந்த விஷயம்லாம். சோ உள்ள போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ள ஒரு அட்மாஸ்பியர்? காமெடி பண்ணணும் ஆனா நீங்க சிரிக்க கூடாது. சோ முன்னாடியே இதுக்கு ஏதாச்சும் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? நான் தலைவன் அந்த அழகான சிரிப்பு தானே எப்பவுமே அழகே பிரேம்ஜிக்கு. அப்படியா? ஆமா. இல்ல நான் வந்து நிறைய விஷயம் ஐ மீன் எப்படி சிரிப்பை கட்டுப்படுத்துறது. ஏன்னா வந்து சிரிச்ச முகம் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கினே இருந்ததுனால வந்து புகழெல்லாம் என்ன சொன்னாலும் சிரிச்சுனே இருப்பேன். வந்து அது எப்படி சிரிப்பை கட்டுப்படுத்துறது, நாக்கெல்லாம் கடிச்சுக்கிட்டு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள இருந்தேன். நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இது. ஓகே நாக்கு கடிக்கிறதா? நாக்கு கடிக்கிறது இல்ல, சிரிப்பு அடக்கிறது. சிரிப்பா? ஓகே ஓகே ஓகே. சோ புகழ் ப்ரோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு லேடி கெட்டப்ல உங்களை பார்த்த ஒரு சந்தோஷம். அதுவும் ஃபர்ஸ்ட் டேலாக விவேக் சார் கிட்டயே சொல்றீங்க. சோ இட்ஸ் லைக் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்ல அந்த இது எப்படி இருந்துச்சு டைரக்டா விவேக் சாரை பார்த்து அவர்கிட்ட உங்க டயலாக் சொன்னது? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்ல அவர் முன்னாடிலாம் நம்ம வந்து பேசுறதே வந்து பெரிய விஷயம் தான் இல்லையா? சோ வந்து ஐயாலாம் நம்ம காமெடிக்கு சிரிக்க மாட்டாரா அப்படின்றதுக்காக போராடணும். ஐயா சிரிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் வேணே இது பண்ணுவோம். கீழே விழுந்து வாடுறது அந்த விஷயங்கள்லாம். ஓகே. சோ இப்போ எங்களுக்கு இதுல பார்த்த வரைக்கும் என்ன டவுட்னா, இப்போ எப்படி முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்க நிறைய கான்செப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சோ அங்க போயிட்டு இந்த 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் இல்ல அப்படியே ரேண்டமா வரத்த பேசணும் என்ன மாதிரி அது? இந்த ஷோவோட ஹிட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கிரிப்டட் கிடையாது. அதுதான். ஓகே. ஒரு ஷோ வந்து ஹிட் ஆகுதுன்னா இந்த ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துட்டு போறோம் இல்லையா, அது எதுவுமே கிடையாது. நம்ம நம்மளா இருக்கிறோம். அதனாலதான் அந்த ஷோ. ஓகே ஓகே வண்டர்ஃபுல். அண்ட் சதீஷ் ப்ரோ நீங்க வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்டாண்ட் அப் காமெடியன்ல இருந்து வந்திருக்கீங்க ஃப்ரம் தி ஸ்கூல் ஆஃப் கிரேசி மோகன் சார். சோ வழக்கமா ஒரு விஷயம் பண்ணல இல்ல ஃப்ரம் தி ஸ்கூல் ஆஃப் நம்ம கிரேசி மோகன் சார். அப்படி சொல்லும்போது சொல்லுவாங்கல்ல ஸ்டேஜ்ல பண்ணும்போது எல்லாருமே போன் நோண்டிட்டு இருக்கிறது, இந்த பக்கத்துல கிட்ட பேசுற பார்த்துக்கும் போதே கொஞ்சம் காண்டா இருக்கும். சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம காமெடி பண்ணணும் இருந்தாலும் யாரும் சிரிக்க கூடாது, நம்ம கொஞ்சம் மேடியோட வாய் மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் அகலமான வாய், லைட்டா ஏதாச்சும் சொன்னாலும் சிரிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவுட் பண்றாங்களும் ஒரு பயம் இருக்கும். சோ எப்படி ஹேண்டில் பண்ணீங்க இதெல்லாம்? அதுதான் ப்ரோ, இதான் நம்ம எதுவுமே பிளானாவே போல. நான் பண்ண ஒரே பிளான் என்னன்னா டக்குன்னு சிரிச்சுட்டு சீக்கிரம் வெளில வந்துருவோம். ஏன்னா அதுக்காகலாம் காசு கம்மி பண்ண போறது இல்லை. இத்தனை அவருக்கு இவ்வளவு காசுலாம் இல்ல, அவர் கணக்கெல்லாம் பேசல. அதனால சீக்கிரம் வந்துடலாம் தான் போனது. மொத்தமா பெட்டி எல்லாம் காட்டினாங்களே எங்களுக்கு 25 லட்சம் எல்லாம் காட்டுறாங்களே. அந்த பெட்டி எங்களுக்கும் காமிச்சாங்க. அப்புறம் அவங்களே வச்சுக்கிட்டாங்க, அடுத்த சீசனுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல. சோ அதனால வந்துட்டு பிளானாலாம் போல. அங்க போய் என்ன ஏதாவது பேச பேச என்ன ஜாலியா என்ன வருதோ அதுதான். சும்மா இன்டர்வியூ எல்லாம் போவோம்ல, சினிமா ப்ரொமோஷன் இன்டர்வியூ எல்லாம் போவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் போனோம். அங்கேயும் நிறைய நல்லபடியா ஒர்க் அவுட்லாம் ஆகி சில விஷயங்கள் எல்லாமே சூப்பராவே நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சோ ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. நீங்க எனக்கு எங்களை சொல்றீங்களா சிரிச்ச வாயினா, அப்ப பவர் ஸ்டார் என்னன்னு சொல்லுவீங்க. ஆமா தானே, அவர் என்னதான் வாய் இறுக்கி முன்னாலும் சிரிச்ச மாதிரியே பெருசா இருக்கா. அவருக்குதான் ரொம்ப பயந்தோம். பரவாயில்ல, அவரும் பயந்ததுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டு அப்படி. உங்களை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே அப்படியே கேக்குறேனே. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் உள்ள இருந்தவங்க இல்லையே இவங்க தான்ப்பா சரியான டஃப் கண்டஸ்டண்டா இருந்தாங்க. சோ அந்த மாதிரி நீங்க ஒருத்தரை யார சொல்வீங்க? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எல்லாருமே தான் சொல்லுவோம். 10 பேருமே டவுட்டே இல்ல. 12 பேருமே கூட இந்த விவேக் சார் அண்ட் இவரு சிவா சார் 12 பேருமே பயங்கரமா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதை மீறி இருந்தது உண்மையிலேயே கஷ்டம் தான். ஓகே ஓகே. சோ கண்டிப்பா இப்ப எங்களுக்கு அகைன் விவேக் சாரை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. சோ பிஃபோர் இந்த ட்ரெய்லர் எல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி விவேக் சாரோட டெமேஜ்க்கு அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா கடைசியா இந்த ஷோக்காக தான் நிறைய ஒர்க் பண்ணிருப்பாங்க. நீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு ரியலி பயங்கரமான பிளஸ்ட்னு நினைக்கிறேன் கடைசியா விவேக் சார் கூட ஒர்க் பண்ணது. சோ உங்களுக்கு அது ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கும்ல அவரோட டெத்ன்றது? ஆமா ஆமா கண்டிப்பா. எல்லாருமே வந்து அதுதான் இந்த ஷோக்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கரமான பாண்டிங். அதாவது வந்து ஒரு காமெடியன் லெஜெண்ட் ஒரு அப்படின்னு பார்க்காம ஒரு ஃபேமிலியில ஒரு 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 தலைவன் எப்படி இருப்பாரு
ஒரு ஃபேமிலில அந்த மாதிரி தான் வழிநடத்தி கொண்டு போனாரு. ஸோ ஒரு தலைவன் மிஸ் ஆகுறப்ப நமக்கு அந்த ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அந்த ஃபீல் எல்லாருக்குமே வந்தது. என்ன கடைசியா நம்ம ஒர்க் பண்ணா ஒரு வகையில வந்து சந்தோஷமும், ஒரு வகையில ஐயா கூட நம்ம ஒர்க் பண்ணிட்டோம், நம்ம பாப்பமான்னு இருந்தது, நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணி இன்னும் அது அந்த லாங் இது போகணும்னு பார்த்தோம். அதுதான் ரொம்ப வருத்தமே. இன்ஃபேக்ட் நீங்க அந்த டைம்ல உங்க Facebookலோட சாரி கேட்டிருந்தீங்களா? நான் நீங்க விவேக் சார் நீங்க சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியலன்னு ஒரு மெசேஜ் பார்த்திருந்தோம் ஞாபகம். மெசேஜ் பார்த்தா அது ஒரு இதுங்க. ஓகே. சோ பிரேம்ஜி சார் நீங்க சொல்லுங்க. சோ ஹவ் அபௌட் வர்க்கிங் வித் உங்களுடைய ஃபேவரட் சிவா ஒரு பக்கம் அண்ட் விவேக் சார். விவேக் சாரோட ஃபர்ஸ்ட் படம் எதுவும் ஒர்க் பண்ணது இல்ல. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷோ ஒர்க் பண்ணோம். நல்லா க்ளோஸ் ஆனோம். நல்லா நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், கத்துக்கிட்டேன் விஷயங்கள். ஸோ யா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் தான். இட்ஸ் என்ன சொல்றது, அது அப்படிதான். ஓகே பண்றோம். வி ஆல் மிஸ். கண்டிப்பா கண்டிப்பா. சோ இந்த ஷோ பாக்குறதுன்றது திரும்ப எங்களுக்கு பிளஸிங் மாதிரி இருக்கு. அகைன் இந்த விவேக் சாரும் இருந்து இதை பார்த்திருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவரோட மேபி சேர்ந்து பார்க்கலாம்லாம் பிளான் பண்ணோம். ஒன்னா உட்காந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம் இந்த ஷோ ஃபுல்லா அப்படியே பார்க்கலாம்லாம் பிளான் பண்ணோம். ஓகே. அதுதான் உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே. சோ அனதர் ஒரு ஜெனரல் கொஸ்டின் என்னன்னா, வழக்கமா தமிழ் சினிமால ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, பெரிய ஒரு சீரியல்ல யாரா நடிக்கிறாங்க இல்ல சின்ன ஸ்கிரீனுக்கு வந்துட்டாங்க, அட படமே இல்லப்பா வந்துட்டாங்கப்பா சின்ன ஸ்கிரீனுக்குன்னு சொல்லுவாங்க. சோ இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது ஓடிடிக்காக தனியா ஒரு விஷயம் பண்றாங்க. சோ இத ஒரு ஆக்டரா அடாப்ட் பண்ணிக்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சதீஷ் சார்? நீங்க பிரதர் ஒண்ணும் இல்ல பிரதர், இன்னைக்கு ஓடிடில எவ்வளவு படங்கள் நீங்களே பாருங்க. விஜய் சேதுபதி ப்ரோவோட படங்கள் எத்தனை வந்தது, நவரசால வந்துட்டு சூர்யா சார் படமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பெரிய இப்ப நீங்க ஜெகமே தந்திரம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தான் வந்தது. எதுவுமே அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப. அது ஒரு இது இல்ல இது இப்போ இல்ல ப்ரோ. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2 வருஷம் முன்னாடியே சத்யராஜ் சார் ஆக்சுவலா என்ன ஒரு வெப் சீரிஸ் கேட்டப்போ நான் சொன்னேன், சார் இது என்ன சார் வெப் சீரிஸ்ன்றாங்கன்னு. சதீஷ் அது ஃபியூச்சர் பாருங்க, அவ்வளவு சீனியரா இருந்தாலும் அழகா ஐ மீன் நான் சொல்றது என்னன்னா அப்டேட்டா இருக்காருன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபியூச்சர். தயவு செஞ்சு நீங்க அதை ஒத்துக்கோங்க, நீங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் அது வந்து எவ்வளவு பெரிய இதுவா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்பவே சொன்னாரு. நிச்சயமா சொல்றேன், இனிமே இந்த கான்செப்ட் எல்லாம் எப்போ போயிடுச்சுங்க. அது ஆக்சுவலா முன்னாடியே வந்து அதை உடைச்சிட்டு வந்தவங்க தான் நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரோ, தமிழ்ல சொல்ற சிவகார்த்திகேயன் ப்ரோவா இருக்கட்டும், சந்தானம் ப்ரோவா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க டிவின்னு இருந்தெல்லாம் உடைச்சிட்டு வேற லெவல்ல வந்தாங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஷாருக் கானா இருக்கட்டும், மாதவன் சார் எல்லாருமே அப்படி உடைச்சிட்டு தான் வந்தாங்க. அண்ட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தாண்டி எல்லாமே ஒன்னாயிடுச்சு. அவ்வளவுதான், என்டர்டைன்மெண்ட் மீடியாங்கிற மாதிரி எல்லாமே மொத்தமா நீங்க இந்த ஷோ எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து இவ்வளவு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிரஸ்டீஜியஸான ஷோவா இருக்கும். ஓகே ஃபேண்டாஸ்டிக். சோ சதீஷ் அண்ட் மிஸ்டர் பிரேம்ஜி இவங்க 2 பேர்ல வந்து யாரு பயங்கரமா உள்ள டஃப் கொடுத்தா உங்களுக்கு? 2 பேர்லாம் சொல்ல கூடாது, ஏதாச்சும் டஃப்னு ஒருத்தர் சொல்லுங்க. நான் அடுத்து இந்த கேள்வி அவங்க கிட்டே கேக்குறேன். இல்லைங்க, எனக்கு 2 கண்ணுல ஒரு கண்ணு கொத சொன்னேன். சரி யார் வாயின்னு வச்சுங்க, வாய் ஒண்ணுதானே, கண்ணா மானா? ஓகே பாருங்க ப்ரோ, நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன். பைல்வான் கல்யாண் மாஸ்டரா நீங்க யாருங்க? ஏன்னா ஃபேஸ் கட் கல்யாண் மாஸ்டர் மாதிரியே இருக்கு, அதான் யாருக்கு? இல்ல கல்யாண மாஸ்டர் இல்ல, நம்ம வந்து பைல்வான் மாஸ்டர். ஆமா சரி, பைல்வான் சொல்லி நீங்க வெளியில போடாம கட் பண்ண மேட்டர் இருந்தா சொல்லி விடுங்களா பாப்போம். நாங்க உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பண்றோம். அது போடவே முடியாது. போட்டா ஒண்ணு வந்து ஆபீஸ்ல இருக்க பாதி கண்ணாடி உடைஞ்சிருக்கும். அதுக்குதான் கேட்டேன். வேண்டாம், அதனாலதான் நாங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அந்த விஷயம் எல்லாம் கட் பண்ணி. இல்ல எடுக்கிறது ரொம்ப 45 நிமிஷம், ஆனா போடுறது நம்ம 20 நிமிஷம் தான் எங்களால போட முடியுது. ஆமா. ஓகே. அண்ட் பிரேம்ஜி அவர்கள் இப்ப பாருங்க, புகழ் அண்ணனும் சரி சதீஷ் அண்ணனும் சரி 2 பேரும் கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க. இவங்களாம் அவங்களெல்லாம் பேச மாட்டாங்க, கண்ணு காதுன்னு சொல்றாங்க. நீங்க டப்புன்னு சொல்லுங்க பிரதர். சதீஷ் அண்ட் புகழ் இவங்க 2 பேர்ல யாரு உங்களுக்கு பயங்கர டஃப் கொடுத்தா உள்ள? என்னங்க இதை எட்டி பார்த்து நிக்கிறாரு? ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு வந்து மேல புகழ் வந்து பயங்கரமா எனக்கு ஓகே பாருங்க அது கொஞ்சம் டஃப்பா இருந்தது. புகழோட டைலாக் பேசும்போது கொஞ்சம் வந்து அந்த சிரிப்பு அடக்கிறது தான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஓகே பாருங்க எவ்வளவு டைரக்டா சொல்லிட்டாரு. அப்ப புகழ் தான் பிரேம்ஜி அவர்களோட வாய் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சோ அண்ட் ஃபைனலா எப்ப இது பார்க்கும்போது எங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயமா இது வரப்போகுது அந்த ஒரு டவுட்டே இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்றதால சோ ஒரேடியா எங்களுக்கு இந்த 5 ஹவர்ஸே இப்ப வெளியிட்டுருவாங்களா இல்ல சீசனா ஒரு per hourன்ற மாதிரி வெளியிட போறாங்களா? சோ என்ன மாதிரி நாங்க ரெடியா இருக்கணும் ஆஸ் ஆடியன்ஸா? இந்த டீடைல் எபிசோடா தான் வருது. 6 எபிசோடா தான் வரும். ஓகே எபிசோட் 1 hour தனி எபிசோட்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். என்னங்கய்யா? தனித்தனி எபிசோடா தான் வரும். ஆமா, தனி எபிசோடா தான் வரும்.
பட் அது ஒரு நாள் ஒண்ணா விடுவாங்களா இல்ல மொத்தமா எப்பவும் போல அது தெரியல. மொத்தமா தான் நினைக்கிறேன். ஐ திங்க் மொத்தமா தான் வரும். அப்ப மொத்தமா நீங்க கண்டினியூஸா உட்காந்து பார்த்தாலும் நீங்க ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுல உட்காந்து அது பிளே அமைக்க அப்படியே உட்காந்தீங்கன்னு வைங்களேன் ஃபேமிலியோட, டைம் போறதே தெரியாது, வேற லெவல்ல ஜாலியா இருக்கும். சூப்பர். ஓகே, வண்டர்ஃபுல் பிரதர். சோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும்னு நம்புறோம். ட்ரெய்லரை பார்த்த மாதிரியே உண்மையிலே ஒரு வயிறு குலுங்க நீங்க சிரிக்கலாம், நாங்க சிரிப்போம் நம்புறோம். அண்ட் ஆஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம விவேக் சாரை மீண்டும் பாக்குறதுக்கான பிளஸிங் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் 3 பேரும் என்ன சொன்னாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டீங்க ஆஸ் லைக் உங்களை மாதிரியே. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் 3 பேரும். அண்ட் அண்ணன் ஸ்டுடியோக்கு வந்துட்டீங்க, போய் உங்களுடைய இசை இதுல இறங்கி குதூகலமா இருங்க. அண்ட் புகழ் ப்ரோ எப்பவும் போல நீங்களும் சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ கல்யாண் மாஸ்டர். உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா மேம் நீங்க ஓவர் ஆக்டிங் பண்றீங்க? நான் ஆல்ரெடி அதில் நல்லா நடிச்சிட்டேனேப்பா, திரும்ப எதுக்கு என்ன அதே மாதிரி கூப்பிடுறீங்க உங்களுக்கு தோணி இருக்கும்ல? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, அப்போ அதான் எனக்கு ஃபீலிங்கும் அதே தான். இந்த அம்மா இடுப்புல அடிச்சுட்டு அப்படியே அழறாங்க. அப்போ